இப்போ மேஷம் முதல் வீடுனா துலாம் 7ஆம் வீடு. துலாம் எங்க அம்மாவுக்கு அதே மாதிரி 7 பேர். 7 மேஷம் 7ன்னு போட்டினா 14 உறவுகளின் 12 கட்டம். இந்த 14 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ நீ எந்த லேப்ல கொடுத்து வேணாலும் செக் பண்ணி இருக்கும். இதில் எந்த டிஎன்ஏ உனக்கு வீக்காக வலுவில்லாமல் செயலிழந்து இருக்குதோ அது நோய், அது வழி எந்த டிஎன்ஏ உன் ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த வழி உறவு கெட்டுடும், அது சம்மந்தப்பட்ட உறுப்பு கெட்டுடும். இப்போ புதன் கெட்டு போச்சுன்னா ஆவணம், நரம்பு சம்மந்தப்பட்டது இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய். டாக்டர் படிச்சிருப்பான், டாக்டர் குண்டுக்கே நோய் இருக்கும். நல்லா இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு கேன்சர் பெருகிட்டு வருது. குரு கேன்சர், குரு பூர்வீகம் தெரியாதவங்களுக்கு கேன்சர் வரும். ஸோ சிவசக்தி ஃபார்ம்ஸ்ல ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு 3 விதமான ரிட்டர்ன் கிடைக்கும். உயர்ந்து கொண்டே இருக்கும் நில மதிப்பு, கோடிகள்ல இன்கம் தரும் செம்மரங்கள், ரெண்டல் மூலமா மாதம் வருமானம் அளிக்கும் காட்டேஜ். இந்த கணக்கை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் 40% பிளாட் ஏற்கனவே சோல்ட் ஆயிருக்கு. அவங்க நல்ல லாபமும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள். சைட்டை நேர்ல பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க.